அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னோட பேர் ஆயிஷா. நான் இஸ்லாமுக்கு வரதுக்கு முன்னாடி இந்து ரிலிஜனில் இருந்தேன். அப்போ என்னோடய நேம் சுஷ்ருதா. எனக்கு ஒரு தங்கச்சி, அப்பா, அம்மா. நான் இந்துவாக இருக்கும் போது ஆஸ் யூஷுவல் இந்துக்கள் மாதிரி சிலையை வழிபாடு பண்ணுறது, வெளியே போகிறது, பொட்டு வைக்கிறது, சாங்ஸ்லாம் கேட்குறது, இப்படி தான் இருந்தேன். அப்போ எனக்கு லைஃப்னால் என்னென்னா, லைஃப் இஸ் ஷார்ட், லைஃப் இஸ் டு என்ஜாய். லைஃப்னால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். முஸ்லீம்ஸ் பற்றி அப்போ எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாருக்கும் இருக்க மாதிரி காமனான தாட் அவங்க டெரரிசம் பண்ணுவாங்க, ரொம்ப ரஃப் அண்ட் ரூடாக இருப்பாங்க, இப்படி தான் எனக்கு தெரியும். அப்புறம் அவங்கவுங்க ரிலீஜன் படி அவங்களோட கடவுளை வழிபடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி தான் நான் இருந்தேனே. அப்புறம் காலேஜ் வந்த பிறகு தான் எனக்கு இஸ்லாம்னா என்னன்னே தெரிய வந்தது. எனக்கு கொஞ்சம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க இஸ்லாம் பற்றி சொல்லும் போதெல்லாம் நான் நினைப்பேன், ஏதோ அவங்க ரிலீஜன் பற்றி அவங்க பெருமையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அப்புறம் தான் ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டாங்க, நீ இது மாதிரி சிலை வழிபாடுலாம் பண்ணுறியே, அது எவ்வளோ பெரிய தப்பு, இது நீ லைஃப்னு நினச்சிட்ருக்க, பட் ஆனால் நம்ம டெத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட ரியல் லைஃபே இருக்குது, அதுதான் மறுமை, அங்கே நடக்கிற பனிஷ்மெண்ட்லாம் கேட்டால் உனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், நீ ரொம்ப வழிகேட்டில் இருக்க அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்போ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்களே, நிஜமாலே இப்படிலாம் ஒரு லைஃப் இருக்குமா அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம், இந்து ரிலிஜனில் கூட இருக்குது, சொர்க்க நரகம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீ முழுக்க முழுக்க வழிகேட்டில் இருக்க, கல்லுக்கு எதனா ஒரு பவர் இருக்குமா, கல்லை போய் வழிபடுறீங்களே, அதால் கேட்க முடியுமா, பார்க்க முடியுமா, கொஞ்சம் யோசிக்கணும், யோசித்து தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்தது. அப்புறம் வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லாமல் ஒத்துக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நான் சிடிஸ் புக்ஸ் எல்லாம் தரேன், அதெல்லாம் பார்க்குறியான்னு சொன்னாங்க. நானும் சரி கொடுங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிடிஸ் ஒன்றுன்னா பார்த்து, பயான்ஸ்லாம் பார்த்து, புக்ஸ் எல்லாம் படிக்க தான் எனக்கு தெரிஞ்சு, அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் நம்ம ரியல் லைஃபா, இவ்வளோ வருஷமாக நம்ம ஒரு வழிகேட்டில் இருந்துட்டோமே, இவ்வளோ வருஷமாக நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே நம்ம லைஃப்பை, இனிமேல் இதுதான் ரியல் லைஃபா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நமக்கு இப்போது இஸ்லாம் பற்றி தெரிய வந்தது. இதுக்கப்புறம் நமக்கு உடனே மவுத் வந்துட்டா அல்லாஹ் நம்மளை மறுமையில் கேள்வி கேட்பானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன சின்ன திங்ஸ், பாங்குக்கு பதில் சொல்கிறது, காலேஜ் போகும்போது ஷால் போட்டு போகிறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஏன் ஷால் போடுற, முஸ்லீமாக மாறிட்டியா அப்படின்னு. இல்லை, வீசிங் ப்ராப்ளம், எனக்கு டஸ்ட் அலர்ஜி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள மேனேஜ் பண்ணிவிடுவேன். அப்புறம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வர வீட்டுக்கு தெரியாமல் தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய புக்ஸ் இதெல்லாம் படித்து இன்னும் நாலேஜ் நான் இஸ்லாம் பற்றி கெயின் பண்ணோன்னே, நம்ம அல்லாஹ்க்கு மட்டும்தானே பயப்படணும், எதுக்கு இவங்களுக்குலாம் பயந்து மறைச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எல்லாமே ஓப்பனாகவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் ரொம்ப திட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏதோ சும்மா விளையாட்டாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் வர தொழுகை கொஞ்சம் கற்றுக்கிட்டு தொழுகையும் தொழுதுட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், இப்போ எனக்கு ஏதோ தெரிஞ்ச லெவலில் நான் பண்ணுறது தப்பாக கரெக்டான்னு கூட தெரியல தொழுகெல்லாம், இதை முழுமையாக கற்றுக்கணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, இது மாதிரி காயல்பட்டினத்தில் தாவா சென்டர் இருக்குது, அப்புறம் தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு காலேஜ் ஆயிஷா சித்திகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி இங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் எங்கள் வீட்டில் என்னோடய மொபைல் மாட்டிக்கிட்டு அதில் வர ஹதீஸஸ்ஸு, குரான் ஆயத்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. அப்புறம் வீட்டில் ஒரே திட்டு, இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கியா, இதுக்கு தான் நீ காலேஜ் போறியா, நமக்கு தான் இது செட் ஆகாதுன்னு சொன்னல, நம்ம ரிலீஜன் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நாம் இருக்கணும், இதெல்லாம் இப்படியே விட்டுருன்னு டெய்லி ஒரே ப்ராப்ளமாக இருக்கும். நானும் விட மாட்டேன், ஓப்பனாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே வெளியெல்லாம் எங்கேயும் போகிறது கிடையாது. யாருனா ரிலேஷன் வந்தாலும் அவங்கள ஃபேஸ் பண்ணாமல் ரூம்குள்ளே போய்டுறது, பாட்டு டிவிலாம் சுத்தமாக அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இது மாதிரிலாம் இருக்குமே அவங்க பயந்துட்டாங்க, எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என் உடம்புல ஜின் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜின் இறங்கிடுச்சு, இவனவா மஸ்ஜித்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜின்னும் இறங்கலை, ஒரு மண்ணும் இல்லை, நான் என்னோடய சுய அறிவோடு தான் நான் எல்லாமே பேசிகிட்ருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இது மாதிரிலாம் பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னும் நான் இதில் ரொம்ப டீப்பாக போவேன். அவங்க இன்னும் பயந்துட்டு என்னை சைக்காட்டிஸ்ட் கிட்டே கூட்டிகிட்டு போனாங்க கவுன்சிலிங்காக. அவங்கக்கிட்டேயும் நான் போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டேன், எனக்கு இஸ்லாம் தான் பிடிச்சிருக்கு, இதுதான் ரியல் மார்க்கம், நம்ம இந்த லைஃப்ன்றது ஜஸ்ட் ஒரு டூருக்கு வந்திருக்க மாதிரி தான், நம்ம டெத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட ரியல் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது, நம்ம மவுத்து அடுத்த நிமிஷம் வருமானே நமக்கு தெரியாத லைஃப் எனக்கு தேவையே இல்லை, இந்த வேர்ல்டில் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, நான் மார்க்கத்தை போய் படிக்கணும், கற்றுக்கணும், அதுக்காக நான் மதர்ஸாக போகணும், அதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் சரி ஃபியூ டேஸ் இப்படியே விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம வழி கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க.
எங்கள் பேரண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், மேரேஜ் பண்ணிட்டா உனக்கு இதுக்கெல்லாம் டைவர்ட் ஆகாது மனசு, உனக்கு அதுக்கே டைம் இருக்காது, நீ அதை பற்றிலாம் திங்க் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் இப்படிலாம் சொல்லவே எனக்கு ரொம்ப எரிச்சலாகிடுச்சு. என்னடா டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜின் இறங்கிடுச்சின்னு சொல்கிறாங்க, மேரேஜ்லாம் வேறு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. ஏற்கனவே அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப நொந்து போயிருந்தேன் நான். அந்த டைமில் தான் என்னோடய ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி பேசினேன். அவளுக்கும் வீட்லேயும் ரொம்ப ப்ராப்ளம் வந்துட்டு சரி 2 பேரும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேர் வீட்டுக்கு தெரியாமல் வந்து கிளம்பி இங்கே காயல்பட்டினம் தாவா சென்டருக்கு வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு மட்டும் நான் மாட்டியிருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் வெளியவே வந்திருக்கவே முடியாது. அல்லாஹ் எனக்கு வந்து அதை ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும் அவனுக்கு. இந்த தாவா சென்டர் வந்ததுக்கப்புறம் நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அங்கே இருக்க உஸ்தாத் அம்மார்கள், ஆத்தா, காக்கா எல்லாருமே வந்து நல்ல முறையில் மார்க்கத்தை சொல்லித்தராங்க, நல்லப்பா பார்த்துக்குறாங்க. அப்புறம் தாவா சென்டர்னால் வந்து ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா லவ் பண்ணிட்டு வரவங்களுக்கு தான் அங்கே பிளேஸு அப்படின்ற மாதிரி தப்பான கருத்துக்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி வரவங்க கூட ஃபுல்லாக அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து லைஃப்னா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுத்தானே அவங்க இந்த கோர்ஸ் முடித்து வெளியே போகும்போது மார்க்கத்தை முழுசாக கற்றுட்டு தான் போகிறாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து 10 டேஸ்லேயே காலேஜில் வந்து அட்மிஷன்றதுனால 10 டேஸில் எஸ்என்எல் குரான் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆயிஷா சித்திகாவில் ஜாயின் பண்ணிட்டோம். இன்னும் நான் இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு இருக்குது எங்களுக்கு நோன்பு கழிச்சு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்காக துவா செய்யுங்க. எங்கள் பேரண்ட்ஸும் மார்க்கத்தை நல்லா கற்றுக்கிட்டு இஸ்லாமுக்கு வரணும்னு துவா செய்யுங்க. உங்கள் துவாலாம் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் படித்தது கிறிஸ்டின் காலேஜில் எனக்கு பைபிள்லாம் கூட கொடுத்தாங்க. பைபிள்லாம் கொடுத்து ஒரு மாதிரி கிறிஸ்டியானிட்டியை உயர்த்திலாம் பேசினாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பிரெயின் வாஷ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் குழந்தைங்களாம் யாரையும் கிறிஸ்டின் காலேஜ்லையோ இல்லை கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் சேர்க்காதீங்க. அப்புறம் எங்களுக்காக துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் பேரண்ட்ஸும் வரணும் அப்படின்னு துவா செய்யுங்க. எல்லோரும் வந்து எல்லாம் வந்து நம்மளை எவ்வளோ லேசாக்கி ரொம்ப சொகுசாக வச்சுருக்கான். எல்லாம் நமக்கு எவ்வளோ குறையோடலாம் இருக்காங்க. நமக்கு எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கான் எல்லாம். அவனுக்கு நம்ம சரியாக நன்றி செலுத்துறதில்லை. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நல்ல அமல்களை செஞ்சு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைவோம்னு துவா செஞ்சுக்குவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.